கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலை செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி வெளிப்படுத்தினல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு நேராய் நம்ம ஜெபத்தோடு கடந்து செல்வோம். தேவ ஆவியானவர் மனக்கண்களை திறந்து இந்த வசனத்தின் ஆழம், அகலம், நீளம், உயரங்களை கர்த்தர் நமக்கு காண்பித்து அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கும் பொருட்டு பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 7 சபைகளை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 7மே ஆசியா நாட்டில் இருக்கிற 7 சபைகள், 7 இடத்துல இருக்கிற 7 ஊரில் இருக்கிற சபைகள் தான். எபேசுங்கிற ஊரில் இருக்கிற சபை, சிமிர்னா என்கிற இடத்துல இருக்கிற சபை. அப்படியே நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா அந்த எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல இருக்கிற சபைக்கு அவர் எழுதுகிறாரு. இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 3 விதமான பாக்கியங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். எல்லாரும் இதை தயவுசெய்து பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், நீங்கள் ஒரு ஆட்டை வாசிச்சிங்கன்னு வச்சிங்களே, இதில் இருக்கிற பாக்கியம் உனக்கு சூழ்ந்து கொள். சேர்ந்து வாசிக்கலாமா எல்லாரும்? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், அடுத்து கேட்கிறவனும், இதில் எழுதியிருக்கிற கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபித்தது. 3 ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கு. 1, வாசிக்கிறவர்கள், நீங்கள் வாசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். அல்லது கேட்கத்தான் பிரதர் என்னால் முடியும், நீங்கள் கேட்டீங்கனாலும் நீங்கள் பாக்கியவான்கள். சரி, கேட்டுட்டோம், வாசிச்சிட்டோம், அதை கை கொண்டுட்டீங்கன்னு வச்சுங்களே, நீங்கள் பெரிய பாக்கியவான்கள். அப்போ என்ன செஞ்சாலுமே இந்த வசனங்களில், இந்த வெளிப்படுத்தல மட்டும் இந்த கிரேஸ், இந்த ஆசீர்வாதம் உண்டு. வாசித்தாலும் பாக்கியவான், கை கொண்டாலும் நீ பாக்கியவான், கேட்டாலும் நீ பாக்கியவான். கடைசியில் சொல்றார், காலம் சமீபத்திருக்கிறது. இங்க பாருங்க, 2வது சபையை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். 2வது சபைக்கு பெயர் சிமிர்னா சபை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த சிமிர்னா சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சபையினுடைய என்னென்ன காரியங்களை அறிந்திருந்தார். முதலாவது 9ஆம் வசனம் பாருங்க. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவங்களையும், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதனாயிராமல் சாத்தானுடைய கூட்டத்தார்கள் செய்யும் தூஷணங்களையும் அறிந்திருக்கிறேன். முதலாவது அந்த சபையை கர்த்தர் அறிந்திருந்தார். எதெல்லாம் அறிந்திருந்தார்? கிரியைகளை அறிந்திருந்தார். அந்த சபை படுகிற போகிற பாதைகள், பிரயாசங்கள், உழைப்புகள், அவங்க வடிக்கிற கண்ணீர்கள், அவங்களுக்கு இருக்கிற நெருக்கங்கள், இது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருந்தார். இந்த கால வேளையில் நீங்களும் கடந்து வருகிற பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற நெருக்கங்களை அறிந்திருக்கிறார். உபத்திரவங்களை அவர் அறிந்திருக்கிறார். வாதைகளை அவர் அறிந்திருக்கிறார். தனிமைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வேதனைகள் தேவனுக்கு மறைவானது அல்ல, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் கூட அவர் சொல்கிறாரு, கொஞ்ச காலம் நீ பாடுபட போகிற, அதனால நீ என்ன செய்யணும் பாருங்க, நீ பட போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே. எவ்வளவு நீ பயப்படாதே. நீ சபையில் இருக்கிற ஒரு நபர் தான், சிமிர்னா சபை தான், ஆனால் சில பாடுகள் உன்னுடைய வாழ்க்கையில் வரும். ஒரு 10 நாள், 10 நாட்கள் அல்லது 10 மாதங்கள் அல்லது 10 வருடங்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சில பாடுகளை நீ அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் நீ எவ்வளவு காலம் உண்மையாயிரு என்று கர்த்தர் சொல்கிறாரு. மரண பரியந்தமும் நீ உண்மையாயிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பா எதை இதில் எடுத்துக்கொள்வது என்று நான் தியானிக்கிற வேளையில், உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். யாருக்கு கர்த்தர் கிரீடம் தருவார்? வேதம் சொல்கிறது, பரலோகத்துக்கு போகும் பொழுது பல கிரீடங்கள் உண்டு. மகிமையின் கிரீடம், வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம், இன்னும் பார்த்தீங்கன்னா பலவிதமான கிரீடங்களை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பொற்கிரீடம், பரிசுத்த கிரீடம் என்று வேதத்தில் நிறைய கிரீடங்களை எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, இங்கு வேதம் சொல்லுது,
பாடுகளை சகித்து தேவனுக்காய் சில கஷ்டங்களை அனுபவித்து அவருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறவனுக்கு என்ன கிரீடம் என்று வேதம் சொல்லுது? ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தருவாராம். இந்த வசனத்தை நான் தியானிக்கிற வேளையில சில வசனங்களை உங்கள் மத்தியில் வைக்க ஆவியானவராலே நான் உந்தி தள்ளப்பட்டேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுது, உக்கிரானவக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். உக்கிரானத்துவக்காரன் அப்படின்னா, உக்கிரானக்காரன்னா அவரை சேவிக்கிறவர்கள், அவரை வழிபடுகிறவர்கள், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், அவரை கனம் பண்ணுகிறவர்கள், அவருடைய வழியில நடக்கிற எல்லாருமே உக்கிரானத்துவக்காரர்கள், உக்கிரானக்காரர்கள். அப்ப அந்த உக்கிரானக்காரர்கள் எப்படி இருக்கணும்னு பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. உண்மையுள்ளவர்கள் என்று காணப்படுவது அவர்களுக்கு அவசியம். பாருங்கள், உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அழகாய் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு அருமையான வாக்கு தத்தத்தையும் பிளஸ் அதுல ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறதை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இது அநேகருக்கு வாக்குத்தத்தமாய் நிறைய நாட்கள் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனாலும் அதுக்குள்ள ஒரு ஆழமான அனுபவம் சத்தியம் இருக்கிறதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். பக்க நம்பர் 257வது பக்கம், பழைய ஏற்பாடு. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு நீ அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். அப்ப இங்கு வேதம் சொல்லுது, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையா வைப்பாரு. அப்ப எதுல உண்மை? முதலாவது அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதில் நமக்கு ஒரு உண்மை இருக்கணும். வேதம் சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு கீழ்ப்படியும், என் ஆடுகள் என் சத்தத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கும். இங்க பாருங்க, மோசே இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்றாரு, அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய ஆலோசனைக்கு, அவருடைய வழிநடத்தலுக்கு, அவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியத்திற்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையா வைப்பாரு. அப்ப செவி கொடுத்தலில் நமக்கு ஒரு உண்மை தேவை. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது நம்ம உடனே கர்த்தாவே சொல்லும், நான் கேட்கிறேன் என்று சொல்லி அந்த சத்தத்திற்கு நம்ம உண்மையாய் கீழ்ப்படியணும். ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தார்? மகனை பலி கொடுன்னு சொன்ன பொழுது அவர் உண்மையாய் செவிசாய்த்து அந்த மகனை பலி செலுத்த கடந்து போனார். கர்த்தர் அந்த இடத்துல ஆபிரகாம் கிட்ட எதிர் பார்த்தது உண்மையை பார்த்தார். அவர் அந்த தேவனுடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்திற்கு முதலாவது செவி கொடுக்கணும். ஆதாம் செவி கொடுக்க மறந்துட்டார். இந்த பழத்தின் கனியை, மரத்தின் கனியை புசியாதிருன்னு சொன்னாரு. ஆனா அந்த சத்தத்திற்கு ஆதாம் ஏவாள் உண்மையாய் செவி கொடுக்கவில்லை. மோசே கிட்ட கர்த்தர் சொன்னாரு, அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரு. ஆனா அவ்வளவு பெரிய மோசே அந்த சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்காமல் கண்மலையை அடித்து அந்த இடத்துல தேவனுடைய நாமத்துக்கு மகிமை இல்லாமல் அவர் செய்துட்டாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு வார்த்தைக்கு நிறைய நாள் நம்ம உண்மையாய் செவி கொடுப்பது கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களிடத்துல நிறைய காரியங்களை பேசுவார். ஆனால் நம்ம அதை செவி கொடுக்காத பொழுது அவர் நம்மகிட்ட பேசக்கூடிய அந்த காரியத்தை நிறுத்தி கொள்கிறாரு. இன்னும் பாருங்களேன், வேதம் சொல்கிறது, மோசையை குறித்து கர்த்தர் சொல்றாரு, என்னாகமும் 12:7 எடுக்க வேண்டாம், நேரம் ஆயிருச்சு. என் தாசனாகிய மோசே எங்கும் அவன் உண்மையுள்ளவன், எல்லா விதத்திலும் அவன் உண்மையுள்ளவன். அவனுக்கு விரோதமாய் ஆரோனும் மீரியாமும் 2 பேருமே மூத்தவர்கள். மோசேக்கு மூத்தவர்கள் தான் மீரியாமும் ஆரோனும். 2 பேரும் முறுமுறுப்பார்கள். அவனுடைய திருமணத்தின் நிமித்தம் அவனுக்கு வேதனை உண்டாகும்படி அவனை குறித்து சில காரியங்களை குற்றப்படுத்தி பேசும் பொழுது கர்த்தர் 2 பேரையும் கூப்பிடுறாரு. மீரியாமையும் கூப்பிடுறாரு, ஆரோனையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு கடிந்து கொன்றார். என்னன்னு சொல்றாரு, அவன் எனக்கு உண்மையுள்ள ஒரு மனுஷன், அவன் எனக்கு உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். நீங்க அவனை குறித்து துணிந்து பேசினீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போனதுன்னு சொல்லி கர்த்தர் அங்கே ஆரோனையும் மீரியாமையும் கடிந்து கொண்டார். அருமையான தம்பி தங்கச்சி, அப்ப தேவனுடைய பார்வையிலே உண்மையுள்ளவர்களாய் நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நமக்காக வழக்காடுவாரு, நமக்காக யுத்தம் பண்ணுவாரு, நமக்காய் பரிந்து பேசுவாரு, நமக்காக எல்லா காரியங்களும் அவர் செய்து முடிக்கிறவராய் இருப்பாரு. 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம், 371வது பக்கத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்வோம். தாவீது ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன். அவன் ஒரு உபத்திரவ காலத்தில் ஆசாரியர்களிடத்துல கடந்து போறான். எதற்காக? சவுலினால் துரத்தப்பட்டு அவனுடைய நெருக்கம் தாங்க முடியாமல் தேசத்தை விட்டே ஓடி போகிற ஒரு காலகட்டத்தில் அவன் ஆசாரியரிடத்தில் ஓடி போய் தஞ்சம் புகுகிறான். அப்பொழுது ஆசாரியர்கள்
தாவீதை குறித்து கொடுக்கக்கூடிய ஒரு பட்டியல், ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு வேதம் சொல்லுது. 1 சாமுவேல் 22:14 வாசித்து பார்த்தால் அங்கு வேதம் சொல்லுது, அகிமேலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? ஆசாரியர்கள் சொல்றாங்க தாவீதை குறித்து சவுலுக்கிட்ட, உண்மையுள்ள ஒரு மனுஷன் வேற யாரு உன்கிட்ட இருக்கிறதுல? எல்லா விதத்திலும் இவன் உண்மையுள்ளவன், கனம் உள்ளவன், நீ சொல்லக்கூடிய எல்லா காரியத்திலும் அவன் கீழ்ப்படிந்து நடக்குகிறவன் அப்படின்னு சொல்லி ஆசாரிய பட்டத்தில் இருக்கிறவர்கள், ஆசாரியர்கள், அதுக்கு மேல் பகுதியில் வேதம் சொல்லுது, நீங்க படிச்சு பார்த்துக்கிட்டே வந்தேன்னா அவர்கள் ஆசாரியர்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவங்க சொல்றாங்க தாவீது உண்மையுள்ளவன். மோசையை குறித்து கர்த்தர் சொல்றாரு உண்மையுள்ளவன். தாவீதை குறித்து ஆசாரியர்கள் சொல்றாங்க அவன் எங்கும் உண்மையுள்ளவன், உம்முடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படுகிறவன், உம்முடைய காரியத்திலே அவன் உண்மையுள்ளவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நாங்கள் அப்பமும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்காய் நாங்கள் பரிந்து பேசினதில் என்ன தவறு என்பதை சவுல் ராஜாவினிடத்தில் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னாடி சவுல் அவங்களை கொன்று போட்டான் என்று வேதம் சொல்கிறது. இனி நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால் நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சாலமோன் ராஜா எழுதக்கூடிய ஒரு அழகான ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாம். தேங்க்யூ லார்ட். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை, பக்க நம்பர் 788வது பக்கம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்க தேவனுக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் கர்த்தர் உங்களுக்கு பரிபூரணமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாராம். அதனால இந்த உபத்திரவ காலத்துல, நெருக்கத்தின் காலத்துல, பாடுகளின் காலத்துல, நிந்தையின் காலங்களில, பலதரப்பட்ட காலங்களில நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து அவருடைய வழியில நீங்கள் நடந்தால் நிச்சயமாய் பரிபூரண ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை அங்க அழகா எழுதப்பட்டிருக்கு. ஒரு வேலைக்காரனை கர்த்தர் கூப்பிட்டு உன் கணக்கெல்லாம் என்கிட்ட ஒப்புவின்னு சொல்றாரு. அப்ப அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அழகாய் அவனை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த பகுதியை நீங்கள் தயவுசெய்து பார்க்க நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்க நம்பர் 107வது பக்கம், புதிய ஏற்பாடு. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனா இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்கிறான். ஒரு மனுஷனை கூப்பிட்டு கர்த்தர் சொல்றாரு உன் கணக்கை என்கிட்ட ஒப்புவிப்பான்னு சொல்றார். அப்ப அவன் என்ன பண்றான்? ஓட்டமா ஓடி தன்னிடத்துல 100 யாரெல்லாம் வாங்கி இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்றேன் 50ன்னு எழுதிக்கிங்க, நான் உங்களுக்கு 50 லெஸ் பண்ணி விடுறேன்னு சொல்லி அவன் புத்தியாய் காரியத்தை நடத்தினான். அப்புறம் ஓடுறான், இன்னும் மற்றவங்கள பார்க்குறேன், நீங்க என்கிட்ட எவ்வளவு வாங்கி இருக்கிறீங்க? அவங்க சொல்றாங்க 100 வாங்கி இருக்கிறோம். அப்ப அதை 80ன்னு எழுதிக்கிங்கன்னு சொல்லி அநீதியுள்ள ஊழியக்காரன் ஞானமாய் செய்து தன்னுடைய எஜமான இடத்துல நல்ல பெயர் வாங்குவதற்காக அவன் செயல்படுகிறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு அநீதியுள்ள ஊழியக்காரன் செய்வதை சிந்தித்து பாருங்க. அநீதியான உலக பொருள்களால் அவன் எப்படி தன்னுடைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறான் என்பதை யோசித்து பாருங்கன்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல எழுதுகிறார். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த கால வேளையில கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தேன்னா உனக்கு நிறைய காரியத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை மேன்மையா வைப்பாரு. கொஞ்சத்துல நீ உண்மை இல்லாமல் இருந்தா அநேகத்துல நீ உண்மை இல்லாதவன் என்பதை கர்த்தர் நிரூபித்து உன்னுடைய வாழ்க்கையில வேதனையும் பாடுகளை அவர் அனுமதிப்பார். தம்பி தங்கச்சி பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சில வசனங்களை வைத்து உங்களுக்கு காண்பித்துட்டு நான் தேவன் கொடுத்த ஆழமான பகுதிக்குள்ள கடந்து செல்ல இதெல்லாம் உங்களுக்கு முன்னோட்டமான வசனமாய் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 136வது பக்கம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்புகிறவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவராய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. பாருங்க, தன்னை அனுப்புகிறவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். உங்களை அனுப்பினவர் ஒருவர் இருக்கிறாரு, உங்களை தெரிந்து கொண்டவர் ஒருவர் இருக்கிறாரு, உங்களை முன்குறித்தவர் ஒருவர் இருக்கிறாரு, உங்களுக்கிட்ட இந்த தாளந்துகளை கொடுத்த ஒருவர் இருக்கிறாரு. நீங்க அவருடைய மகிமையை தேடி அவருடைய மகிமைக்காக நீங்கள் ஓடும் பொழுது கர்த்தர் உங்களை உண்மையுள்ளவர்களாய் பார்ப்பாரு. இங்க எழுதியிருக்கு பாருங்களே, தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ, வேதம் சொல்லுது நீ என் தாசன், உன்னில் நான் மகிமைப்படுவேன், என்னுடைய மகிமையை விக்கிரங்களுக்கு ஒரு நாள் நான் கொட மாட்டேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்னா
தேவனுடைய மகிமைக்காய் நம்ம ஓடணும், தேவனுடைய மகிமைக்காய் நம்ம வாழணும், தேவனுடைய மகிமைக்காய் நம்ம பிரயாசப்படணும். தேவன் தன்னை அனுப்பினவரின் மகிமை. உங்களை அனுப்பினார் அல்லவா அந்த பூமிக்கு, உங்களை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்தார் அல்லவா, உங்களை நம்பி ரட்சித்தார் அல்லவா, உங்களுக்கு இதோ அந்த கல்யாண வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தார் அல்லவா, உங்களை நம்பி மகிமையான அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றினார் அல்லவா. அவருடைய மகிமையை நாடி அவருக்கு மகிமை உண்டாகும்படி நீங்களும் நானும் செயல்பட்டால் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருப்போம். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் வேதத்தில் பார்த்தா எபிரேயர் 3:6 3:2 வேதம் சொல்லுது, மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவராக இருந்தது போல இயேசுவும் தன்மை ஏற்படுத்தினவருக்கு முடிவு வரியந்தும் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார் என்று பவுலடிகள் எபிரேய பட்டணத்து நிருபத்தில் எழுதுறாரு. அப்ப வேதத்தில் யாரெல்லாம் உண்மையானவர்கள்? மோசே உண்மையானவர், அடுத்து தாவீது உண்மையானவர், அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உண்மையானவர். இதெல்லாம் அழகாய் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. மோசே எங்கும் உண்மையுள்ளவன், தாவீது சவுலுடைய ராஜ்யத்தில் எல்லா இடத்திலையும் அவன் உண்மையுள்ளவன், இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அனுப்பின எல்லா இடத்திலையும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையுள்ளவராக அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்முடைய அழைத்து கொண்டு போகிற அந்த ஆழத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். மீண்டும் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வந்துருவோம். எவ்வளவு காலம் எப்படிப்பட்ட பாதையிலே நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை வாசிப்போம். 10ஆம் வசனத்தை. முதலாவது நீங்கள் படப்போகிற பாடுகளை குறித்து. அப்போ பாடுகளில் நம்ம முதலாவது உண்மையா இருக்கணும். அந்த ஒரு வசனத்துக்குள்ளே நம்ம 5 காரியத்தை பார்க்க போகிறோம். தயவுசெய்து அந்த ஒரு வசனத்தை எடுத்து வைத்து 10ஆம் வசனத்துக்குள்ள 5 சத்தியங்களை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். முதலாவது, ஒரு மனுஷன் எதிலே உண்மையுள்ளவனா இருக்கணும்? உங்களுக்கு வரக்கூடிய பாடுகளிலே நீங்க உண்மையுள்ளவரா இருக்கணும். இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா ரோமர் 8:8 வேதம் 8:18 இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் நமக்கு உண்டு தேவனுடைய பிள்ளைகளே. இந்த உலகத்துல நமக்கு பாடுகள் உண்டு தேவனுடைய பிள்ளைகளே. இந்த உலகத்துல நமக்கு பலவிதமான நெருக்கங்கள் உண்டு தேவனுடைய பிள்ளைகளே. ஏசப்பா இந்த உலகத்துக்கு அனுப்பும் பொழுது, பிதாவாகிய தேவன் அனுப்பும் பொழுது பஞ்சுமெத்திக்கு அவர் அனுப்பல, கொல்கத்தாவுக்கு தான் அவர் அனுப்பினாரு. ஒரு பெரிய கோடீஸ்வர வீட்டுக்கு அவர் அனுப்பல, ஒரு தச்சன் வீட்டுக்கு தான் அவர் அனுப்பினாரு. அவரு இந்த உலகத்துல இதோ பாடுகளை சுமக்கிறவராகத்தான் அவர் இறங்கி வந்தார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகத்தான் அவர் இறங்கி வந்தாரு. இதோ வேதம் சொல்லுது, அவர் தன்னுடைய சிலுவை அவர் சுமந்து கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுது. அவருடைய பாரத்தை அவரே சுமந்து கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுது. இங்க பாருங்க, வேதம் சொல்லுது முதல்ல ஒரு மனுஷன் எதுல உண்மையுள்ளவனா இருக்கணும்னா பாடுகளில் உண்மையுள்ளவனா இருக்கணும். இந்த உலகத்தில் நமக்கு நிறைய பாடு வரும். இதுக்கு உதாரணமாக ஒரு மனிதனை நான் உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் இருந்து நான் உங்களுக்கு சில வசனங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏன்னா நம்ம படிப்போம், ஆனால் அதை ஆழமாய் டச் பண்ண மாட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் கொழுந்து விட்டு உங்களுக்குள்ள எரியும். 254வது பக்கம். ஒரு தேவ ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள் ஊழியத்தின் நிமித்தம். 23ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11:23. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 3 தரம் மிலார்களால் அடிக்கப்பட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன். கப்பலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லர்களால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரங்களில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாணத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எங்கேயாவது அவன் சந்தோஷமா இருந்தான், சமாதானமா இருந்தான், நிம்மதியா இருந்தான், அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கா? இந்த வசனங்களை பூரா நீங்க படிச்சு பாருங்க. உபத்திரவம், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், பரியாசங்கள், ஏச்சு பேச்சுக்கள், தூக்கி எறியப்பட்ட அனுபவங்கள், கூடையில வைத்து அனுப்பப்பட்ட அனுபவங்கள், தேசம் விட்டு தேசம் துரத்தப்பட்ட அனுபவங்கள், இதைத்தான் அவள் எழுதுறார். மோசங்களிலும் 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 உண்டான நெருக்கங்களிலும், காவல்களிலும், அடிகளிலும்
யூதர்களால் 1 குறைய 5 முறை நான் அடிக்கப்பட்டேன். அருமையான தம்பி தங்கச்சி, முதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில நீ உன்னை உண்மையுள்ளவனாய் நீ காண்பிக்கணும். நீ உண்மையுள்ளவனாய் பாடுகளில் வாழணும். இந்த பாடுகளில் நீ உண்மையாய் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஒரு 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனால் மரண பரியந்து நீ உண்மையாயிரு, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். அடுத்து பாருங்களேன், அதே வசனத்துல 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு திரும்ப வந்துருவோம். வெளிப்படுத்தல் 2:10, இதோ நீங்கள் சோதிக்கும் பொருட்டாக, முதல்ல பாடுகள், அடுத்து வசனம் சொல்லுது சோதிக்கும் பொருட்டாக. அப்ப அதுக்குள்ளே இன்னொரு இருக்கு, சோதனை வரும். அந்த சோதனையை நீ சாதனையாய் மாற்றணும். சோதனையில நீ ஜெயம் எடுக்கிறவனாய் நீ மாற்றணும். வேதம் சொல்லுது, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவன் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஜெயங்கொள்கிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை நான் தருவேன். ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் அநேக ஆசீர்வாதங்களை அருள் செய்வேன் என்று சொல்லி 7 சபைகளுக்கு கர்த்தர் எழுதுகிறார். ஜெயங்கொள்கிறவன் எவனோ எவனோ எவனோன்னு. அப்ப இங்க வேதம் சொல்லுது, 2வது ஒரு உண்மையுள்ளவன் எதுல இருக்கணும்னா சோதனையில் உண்மையுள்ளவன். இப்படி நீங்க தியானிச்சீங்கன்னா யோசேப்பை பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்த சோதனைக்கு அளவே கிடையாதுங்க. முதல்ல அவனுடைய அண்ணன்கள் அவனை குழிக்குள்ள போட்டாங்க. எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. சொந்த உடன் பிறந்தவர்கள் 10 பேர் சேர்ந்து இவனை குழியில தூக்கி போடுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவனுடைய சொந்த ரத்தம், கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவனுடைய இனத்தான், அவனுடைய ரத்தத்தோடு இணைந்தவர்கள். அவங்க தான் அவன் மேல காய்மகாரம் கொண்டு அவனுடைய பல வர்ண அங்கியை கலட்டிட்டு அவனை தூக்கி குழியில போட்டாங்க. எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. உண்மையுள்ள மனுஷன் எப்படி சோதிக்கப்படுகிறான் பாருங்க. அடுத்து வேதம் சொல்லுது, 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டார்கள். அவனை விற்கும் பொழுது அவன் எப்படி ஒரு மாட்டை விற்கிற மாதிரி, ஒரு ஆட்டை விற்கிற மாதிரி, ஒரு பொருளை விற்கிற மாதிரி அவனுக்கு 20 வெள்ளிக்காசை கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு 20 வெள்ளிக்காசை வாங்கிக்கிட்டு இவனை வித்து அனுப்புறாங்க. அவன் அடிமையாய் கைது செய்யப்பட்டு இதோ இழுத்து தரன்னு இழுத்து கொண்டு போகப்பட்டான். அவன் பின்னாடி திரும்பி அன்னைங்களை பார்த்து கத்துறான், சிமியோனேன்னு கூப்பிடுறான், ரூபனேன்னு கூப்பிடுறான், ஒவ்வொருத்த பேரை சொல்றான். அண்ணே யோசேப்பு, அந்த இது யூதான்னு கூப்பிடுறான், செபுலோன்னு கூப்பிடுறான், நப்தலின்னு கூப்பிடுறான், ஒவ்வொருத்த பேரா சொல்றான், காத்துன்னு கூப்பிடுறான், ஒவ்வொருத்த பேரை சொல்லி கதறான். அண்ணா ஏன்னா நீங்க விற்கிறீங்க, நான் உன் கூட பிறந்தவனான்னு சொல்றான். ஒரு நுண்ணு குழியில போட்டாங்க. அங்கிருந்து கத்தி கூப்பிட்டான், அவங்க தூக்கி விடல. அங்கிருந்து கத்தனா, ஒரு பதிலும் கிடைக்கல. கடைசியில அவனை விற்க வேண்டிய நேரம் வந்த பொழுது தூக்குனாங்க. அப்ப நினைச்சான், சரி உண்மையிலே அன்னைங்க பாசத்தோடு தூக்குறாங்கன்னு. இல்ல, விற்பதற்காக தூக்கினார்கள். இப்ப வெளியில கொண்டு வந்து விற்றார்கள். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் பாருங்க, எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. உண்மையுள்ள மனுஷனுங்க. வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரன். உண்மையுள்ள மனுஷன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆனா இந்த யோசேப்பு எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க அவன் வாழ்க்கையில. வேதம் சொல்லுது, சோதனையில நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, அங்க போத்திபார் வீட்டுல ஒரு பொண்ணு அவன் மேல கண்ணு போட்டாலாம். 1 குழியில போட்டாங்க, 2வது வேதம் சொல்லுது வித்து போட்டார்கள், 3வது கண்ணு போட்டார்கள். அவனுக்கு எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. தினந்தோறும் அவன் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெண் வந்து நின்று அவன் மேல கண்ணு போட்டு நித்தமும் அவனை அலட்டி கொண்டே இருந்தான். குழியில போட்டாங்க, விற்று போட்டாங்க, கண்ணு போட்டாங்க, கடைசியில சிறையில கொண்டு போய் போட்டாங்க. 4 விதமான இடத்துல போடப்பட்டான். குழியில போடப்பட்டான், விற்று போடப்பட்டான், கண்ணு போடப்பட்டான், சிறையில கொண்டு போட்டாங்க. ஒவ்வொரு சோதனை பாருங்க. ஒவ்வொரு சோதனையிலும் யோசேப்பு உண்மையுள்ளவனா இருந்தான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாடுகளில் நீங்க உண்மையா இருக்கணும். சோதனையின் பாதையில கர்த்தர் உங்களை சோதித்து பார்ப்பார். சோதித்து தான் உங்களை பொண்ணா மாற்றுவார். அருமையானவர்களே, நீங்க சோதிக்கப்பட்ட பின்பு நிச்சயமாய் பொண்ணா மாறிடுவீங்க. இந்த சோதனையில நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்ய ஆரம்பித்திருவாரு. அப்ப யோசேப்பு அந்த 4 சோதனையிலும் அவன் உண்மையாய் தன்னை காத்து கொண்டான். கரையற்றவனாக, பிழையற்றவனாக, மாசு மறுவற்றவனாக, குற்றமற்றவனாக, தேவனுடைய பார்வையிலே உண்மையுள்ளவனாய் அவன் இருந்தபடினால கர்த்தர் அந்த எகிப்து தேசத்துல பார்வோனுக்கு அடுத்த இடத்துல முதலமைச்சராக, அந்த தேசத்தினுடைய பிரதம மந்திரியாக அவனுக்குன்னு ஒரு பதவியை தனியாக உருவாக்கி அவனுக்கு எல்லாரும் தெண்டனிட்டு வணங்கும்படியாக கர்த்தர் அவனுக்கு விசேஷித்த ஒரு 2ஆம் ரதத்தை உருவாக்கி அவனை இந்த தேசத்திலே பிரதம மந்திரியாய் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அடுத்து வேதம் சொல்கிறது பாருங்கள். 3வது அதே வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு கடந்து வருவோம். 1 பாடுகளில் நீ உண்மையா இருக்கணும், 2வது சோதிக்கப்படுகையில் நீ உண்மையா இருக்கணும், 3வது காரியம் காவலில் போடுவார்கள். அப்ப காவலில நீ உண்மையா இருக்கணும். இதை குறித்து நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது தானியேல அழகா எருசலேமில் இருந்து கைது செய்யப்பட்டு தானியேல், நெகேமியா, இன்னும் பார்த்தீங்கன்னா
அநேக தேவ மனிதர்கள், எஸ்ரா, இன்னும் பார்த்தீங்கன்னா செர்பாபேல், நிறைய பேருடைய ஒரு பட்டியலே இதில் இருக்கு. எஸ்ரா புத்தகத்தில் வாசிச்சு பார்த்தா எத்தனை பேர் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள், பாபிலோனிலிருந்து எத்தனை பேர் விடுதலையாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்கிறது. இவர்கள் எல்லாரும் எருசலேமில் இருந்து அழகான வாலிபர்கள், நல்ல நேர்த்தியானவர்களை பாபிலோன் ராஜா கைது செய்து பாபிலோனுக்கு கொண்டு போய் அடிமையாய் வைத்திருந்தான். அப்ப எத்தனை வருஷம் அங்க இருக்கிறாங்க? 70 ஆண்டுகள். எரேமியாவில் எழுதப்பட்டபடி 70 ஆண்டுகள் அவர்கள் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறாங்க. இந்த 70 ஆண்டுகள் காவலில் தான் அவர்கள் இருக்கிறாங்க. எப்படி? தேச காவலில் இருக்காங்க, பட்டணத்துக்கு காவலில் இருக்காங்க. அவங்களா சுதந்திரமா நினைச்ச உடனே எங்கேயும் போக முடியாது. எப்படி ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி அவங்க அரெஸ்ட் பண்ணி அந்த பாபிலோன்ல வைத்திருக்கிறாங்க. அந்த நாட்டில் அவங்க வேலை செய்து கொண்டு அவர்களுடைய சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி காவலில் அவர்கள் இருந்தாலும், கட்டுகளில் அவர்கள் இருந்தாலும், அவர்கள் சுயாதீனமாய் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும், ஆனால் தானியேல் எப்படி இருந்தார் என்று சொல்லி தானியேல் 1:8 வேதம் சொல்லுது, ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தான். காவலில் இருக்கிற மனுஷன் தான், ஆனால் இருதயத்தில் தீர்மானிக்கிறான். எப்படி? ராஜாவினுடைய போஜனம், பானங்கள், குளிர்பானங்கள், மதுபானங்கள், இன்னும் அசுத்தமான காரியங்கள் நிறைந்ததா இருக்கிறது, அதனால என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும்படி ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தீர்மானிக்கிற ஒரு மனுஷனாய் அந்த காவலில் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவனாய் இருந்தான். அப்படியே நீங்கள் தொடர்ந்து பின்னாடி படிச்சுட்டு வந்தீங்கன்னா ராக்காலத்தில் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். வேதம் சொல்லுது, ராக்கால தரிசனத்தில் தானியேலுக்கு கர்த்தர் எல்லா காரியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப காவலில் அவன் இருந்தாலும், அந்நிய தேசத்திலே அவன் அடிமையா இருந்தாலும், பல இடத்துல அவனுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருந்தாலும், ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையுள்ளவனா இருக்கிறான். ராக்காலத்திலேயே அவன் ஜெபிக்கிறான். அப்படியே நீங்க பின்னாடி வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா பார்த்த அந்தி சந்தி மத்தியான வேளையில அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். பலகணிகள் திறந்து இருக்க அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். ஒவ்வொரு நாளும் அந்நிய பட்டணத்தில் இருந்தாலும், அந்நிய இடத்துல இருந்தாலும் அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனா. இந்த ராஜா அந்த உத்தரவு போட்ட பொழுது அவன் ஏறி போய் மேலே மடி பலகணிகள் திறந்து வைத்து மாடி மேலே அவன் எருசலேமுக்கு நேராக ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இருதயத்தில் அந்த காலத்தில் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அந்த பாடுகள் நிறைந்த காலத்தில் அந்த காவலில் அவன் இருந்தாலும் எப்படி இருக்கிறான்? ஜெபத்தில் அவன் உண்மையுள்ளவனா இருக்கிறான், இருதயத்தில் தீர்மானம் உள்ளவனா இருக்கிறான். எப்பொழுதுமே வழக்கமான ஒரு இடத்துல போய் அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். அந்த ராஜா அவனை பார்த்து சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஜெபம் மட்டுமா பண்ணுன? இடைவிடாமல் அவன் தேவனை ஆராதிக்கிறவனா இருந்தான். அவன் ஆராதிக்கிற செய்தி ராஜாவுக்கு போய் எட்டிருச்சு. இவன் கர்த்தரை ஆராதிக்கிறவன். அவர் சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களின் கைக்கு உன்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் என்று உள்ள போடும் பொழுதே ராஜா சொல்றாரு, உன்னை கர்த்தர் தப்புவிப்பார். ஏனென்றா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருப்பார். அருமையான தம்பி தங்கச்சி, அவன் காவலில் தான் இருக்கிறான். நம்ம மாதிரி அவன் எங்கேயுமே சுதந்திரமா போக முடியாது. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா இந்தியாவினுடைய எல்லா பகுதிக்கும் போகலாம், வெளிநாடுகளுக்கு போகலாம், நீங்க நினைச்சீங்கன்னா என்ன வேணாலும் போகலாம். ஆனா தானியேல் அப்படி போக முடியாது. அவன் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கான், அவனை கைது பண்ணி கொண்டு போய் இருக்கிறாங்க. அவன் அந்த நாட்டினுடைய குடிமகன் அல்ல, அந்த நாட்டில கொண்டு போய் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற ஒரு மனிதன். ஆனாலும் தன் இருதயத்துல தேவனை நோக்கி பார்க்கிற தீர்மானம் உள்ள ஒரு மனிதன், தன் இருதயத்துல தேவனுக்கு நேராய் முழங்கால் படியிடக்கூடிய ஒரு மனிதன், தேவனை இரவும் பகலும் அந்நிய பட்டணத்தில் இருந்தாலும் ஆராதிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். அப்ப காவலில் இருந்தாலும் அவன் ஆராதிப்பதில் உண்மையுள்ளவன், ஜெபிப்பதில் உண்மையுள்ளவன், தன் இருதயத்தை அசுத்தம் வராவிடாதபடி தன்னை காத்துக்கொள்வதிலே அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அப்ப இந்த வசனத்துல 3 காரியத்தை பார்த்துட்டோம். பாடுகளில் நீங்க உண்மையா இருக்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா சோதனை காலத்துல நீங்க உண்மையா இருக்கணும், அடுத்து காவலில் இல்லைங்கள் ஒவ்வொருத்தரும் உண்மையா இருக்கணும், அடுத்து பாருங்க வேதம் சொல்லுது அதேல 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். அப்ப அடுத்த 4வது காரியம், உபத்திரவத்தில் நம்ம உண்மையா இருக்கணும். இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா உபத்திரவம் வந்தா செதறி போயிடுறோம், உபத்திரவம் வந்தா விலகி போயிடுறோம், உபத்திரவம் வந்தா மறுதளிச்சிடறோம். நிறைய பேர் வேதத்துல உபத்திரவத்தின் காலத்துல பின்வாங்கி போனார்கள். பாருங்க, முச்செடி நடுவில் விதைக்கப்பட்ட வார்த்தை மேல நெருக்கம் உண்டாகும் பொழுது, வளர்வதற்கு வழி இல்லாத பொழுது, அல்லது உபத்திரவங்கள் வரும் பொழுது அது வளராமல் தீர்ந்து போகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இங்க பாருங்களேன், வேதத்தில் இதை நான் தியானிக்கிற வேளையில யோபுவை கர்த்தர் என் மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொன்னாரு. யோபு பாருங்க, கிழக்குத்திய புத்திரர்கள் அவனுக்கு நிகரான ஒரு மனிதனே கிடையாதுங்க. அவனை குறித்து மனுஷன் சாட்சி கொடுக்கலங்க, கர்த்தரே கொடுக்கிறாரு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில ஒருவனுமே கிடையாது. ஒரு மனுஷனை குறித்து பரலோக தேவன்
மகிமையின் பிதாவாகிய கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, பூமியில இவனை போல ஒருவனு கிடையாது, உத்தமம் உள்ள ஒருவன், உண்மையுள்ள ஒருவன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒருவன். அப்படி கர்த்தரால் சாட்சி பெற்ற ஒரு மனிதன் தான் யோபு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில வந்த உபத்திரவத்திற்கு அளவே கிடையாதுங்க. வேதம் சொல்கிறது பாருங்களே, அந்த பகுதியை எடுத்து வாசித்தால் நேராயிரு. 1ஆம் அதிகாரம் 21, 22, 2ஆம் அதிகாரம் 10, 27ஆம் அதிகாரம் 6. இதை மட்டும் நான் சுருக்கமாக உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். எல்லாம் போன ஒருபாடு யோபு தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை, தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை. அவ்வளவு பெரிய இழப்புங்க. ஒரே நாளுல 4 சம்பவம் நடக்குது. ஒருத்தர் ஓடி வந்து சொல்றான், உன்னுடைய ஆடு மாடெல்லாம் போச்சு. ஒருத்தர் ஓடி வந்து சொல்றான், உன்னுடைய எல்லா பண்ணைகளையும் கொண்டு போயிட்டாங்க. ஒருத்தர் ஓடி வந்து சொல்றான், கூடாரங்கள் போச்சு. ஒருத்தர் ஓடி வந்து சொல்றான், பிள்ளைகள்லாம் செத்து போச்சு. 4 விதமான துர்ச்செய்தி ஒரே நாள்ல வருது. 4 செய்தி வந்த பொழுது அவன் யோபு எழுந்து தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை துதித்தான். வேதம் சொல்லுது, கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோபு தன் உதடுகளால் குறை சொல்லவும் இல்லை, தேவனை குற்றப்படுத்தவில்லை. எப்படிப்பட்ட மனுஷன் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய சோதனைங்க, எவ்வளவு பெரிய ஓத்திரவங்க, எவ்வளவு பெரிய வேதனைங்க. எப்படிப்பட்ட ஓத்திரம் ஒரே நாள்ல வருது பாருங்க. காலையில எந்திரிக்கும் பொழுது கோடீஸ்வரங்க, சாயந்தரம் எந்திரிக்கும் இருக்கும் பொழுது பெரிய இழப்புக்கு உள்ள மனுஷனா. 10 பிள்ளைகள் ஒரே நாள்ல டெத் ஆயிட்டாங்க. 10 பிள்ளைகள் ஒரே நாள்ல செத்து போயிட்டாங்க. எல்லாம் 5000, 10000, 7000 எல்லாம் ஒரே நாள்ல அவுட். ஒரே நாள்ல அவனுடைய வாழ்க்கை தலகுலதாய் மாறி போச்சு. காலையில எந்திரிக்க கண் விழிக்கும் பொழுது அவன் பிரபுவா எந்திரிக்கிறான், மாலையில வேதனையோடு அவன் ஓட்டத்தை முடிக்கிறான். ஆனாலும் அந்த ஓத்திரவத்துல கர்த்தரை துதித்தான். நீங்க நம்முடைய வாழ்க்கையில ஓத்திரவத்தை பார்த்து கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோமா? ஓத்திரவத்தில் ஜெபிக்காமல் இருக்கிற இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோமா? ஓத்திரவத்தின் பாடுகளில் வேதத்தை மறந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோமா? உபத்திரவத்தின் பாதையில பரிசுத்த ஐக்கியத்தை விட்ட பிள்ளைகளா இருக்கிறோமா? அல்லது யோபுவை போல கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? அடுத்து பாருங்க, மனைவி எந்திரிச்சு வர்றா. 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல அவ சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனே, அழகா சொல்றேன், பைத்தியக்காரியா நீயே, உனக்கு பைத்தியம் ஏது பிடிச்சுக்குச்சா? தேவன் கையில நன்மை பெற்ற நாம அவர் கையில தீமையை பெறக்கூடாதோ? அந்த இடத்துலையும் அவன் கர்த்தரை துதித்தான், தேவனை குறை சொல்லவில்லை என்று வேதம் சொல்லுது. அப்ப இவ்வளவு ஓத்திரவங்கள் அவனுடைய வாழ்க்கையில அடுக்கடுக்காய் ஓத்திரம் வந்தாலும் தேவன் பட்சத்துல தான் அவன் நின்றானே ஒழிய தேவனுக்கு எகென்ஸ்டா விரோதியை அவன் நிக்கல. கர்த்தர் பட்சத்துல தான் நின்று கர்த்தருக்காகத்தான் அவன் பேசினான். 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சொல்றான், என் நீதியை கெட்டியா நான் பிடிச்சுக்கிட்டேன், என் நீதியை நான் கெட்டியா பிடிச்சிருக்கிறேன், என் சொந்த கண்களாலே நான் அவரை பார்ப்பேன், அவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவார்னு சொல்லி அந்த இடத்திலும் அவனுக்கு தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தக்கூடியவனாக, அந்த நீதியை கட்டியை பிடிக்கக்கூடிய மனுஷனாய் அவன் காணப்பட்டான். அன்பு தம்பி தங்கச்சி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன பாடுகள் வந்தாலும் நம்ம அதுல உண்மையா இருக்கு. பாடுகள்ல உண்மையா இருக்கணும், சோதனைகள்ல உண்மையா இருக்கணும், காவல்களில் உண்மையா இருக்கணும், ஓத்திரவத்தில் உண்மையா இருக்கணும். கடைசியில் 5வது அதிலே எழுதியிருக்கு, மரண பரியந்தமும் உண்மையா இரு. அதுல யாரு மரண பரியந்தம் இருந்த? ஸ்தேவான். ஒரு சாதாரண பந்தி விசாரிப்புக்காரங்க, தியாலஜி முடிச்சவன் கிடையாதுங்க, பட்டம் வாங்கினவன் கிடையாதுங்க, ஆசாரிய பட்டம் அவனுக்கு கிடையாதுங்க, தீர்க்க தரிசன பட்டம் அவனுக்கு கிடையாதுங்க, அல்லது அப்போஸ்தலனுக்குரிய பட்டம் அவனுக்கு கிடையாதுங்க. அவன் சாதாரண ஒரு பந்தி விசாரிக்கிறவன், சாப்பாடு சமைச்சு பரிமாறுறவங்க. ஆனா வேதத்தில் இருக்கிற நியாய பிரமாணங்களை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அக்யூரா பேசுறாங்க, எல்லாம் சொல்றான், எல்லாவற்றையும் அவன் பிரசங்கிக்கிறான். ஒரு சாதாரண தொழில் செய்தாலும் வேதத்தை எந்த அளவுக்கு அவன் பக்குவமாய் படித்திருக்கிறான் பாருங்க. வேதம் சொல்லுது, மனவோ பட்டணத்தார்கள் வசனத்தை கருத்தாய் வாசித்து அவர்கள் தங்கள் இருதயத்துக்குள்ளே பதித்து வைத்திருந்தார்களாம். எஸ்ரா வேத நிபுணனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுது. வேத நிபுணனாய் எஸ்ராவும் வேதத்தை கருத்தாய் படிக்கக்கூடிய, மனவாஞ்சியாய் படிக்கக்கூடிய பட்டணத்தார்கள் மனோவாஞ்சியாய் படித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ஸ்தேவானை போல இருக்கணுங்க. என்ன வேலை பார்க்கறோங்கிறது முக்கியம் கிடையாது, ஆனா வேதத்தை எப்படி படிக்கிறோம், எப்படி தியானிக்கிறோம், வேதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், வேதத்தின்படி எப்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அவன் சொல்றான், சுத்தியில் நின்று அவனை கல்லெறிறாங்க, பல்ல கடிக்கிறாங்க, அவன் மேல மூர்க்க வெறி கொண்டு நிக்கிறாங்க. அவன் பரலோகத்தை பார்க்கறான், வலது பக்கத்தில் இருக்க இயேசுவை பார்க்கறான். சொல்றேன், ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்யறாங்க, இவங்களை மன்னியும்னு சொல்லிட்டு ஜீவனை விட்டான். மரண பரியந்தமும்
அவன் மன்னிக்கிற சுபாவத்தோடு ஓட்டத்தை ஓடினான். கசப்பே அவன்கிட்ட கிடையாதுங்க, வைராக்கியம் அவன்கிட்ட கிடையாதுங்க, விரோதம் அவன்கிட்ட கிடையாதுங்க. மரண பரியந்தமோ அவன் உயிர் பிரிகிற நேரத்தில் கூட அவன் வலது பக்கத்தில் இருக்கிற இயேசுவை பார்க்கிற கண்கள் உள்ளவனாய் மரண பரியந்தமும் அவன் உண்மையா இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலையும் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி, என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் தேவனுக்கு முன்பாய் நம்ம உண்மையா இருக்கணும். இதுக்கு அடுத்து இன்னொருத்தர் உண்மையான ஒரு வேதம் சொல்லுது. பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இயேசுவை அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் பிலிப்பியர் புஸ்தகம் 271 பக்கத்துக்கு வந்துருவோமா? கடைசி வார்த்தை. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 271 பக்கம். ஏசப்பா எப்படி இருந்தார்? வேதம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டோம். அவர் இந்த உலகத்துக்கு 33 வருஷம் மனுஷனாய்த்தான் அவர் இறங்கி வந்தார். நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷராத்தான் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நமக்கு இருக்கிற பசி, தாகம், நமக்கு இருக்கிற களைப்பு, நமக்கு இருக்கிற உபாதைகள் எல்லாமே அவருக்கும் இருந்துச்சு. நம்மை போல தான் அவர் முற்றிலும் நம்மை போல ஒரு மனிதனாய்த்தான் அவர் இந்த உலகத்தில். ஆனால் தேவன் தான் மனித ரூபத்தில் அவர் கடந்து வந்தார். வேதம் சொல்லுது அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டோம். எவ்வளவு காலமா? மரண பரியந்தமோ. வேதம் சொல்லுது பாருங்க, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். எவ்வளவு காலம்? மரண பரியந்தம். அந்த கொல்கதாவில் கூட சொல்றார், இந்த பாத்திரத்தை எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகணும். அங்க கூட தேவ சித்தத்தை தாங்க அவர் நேர்வை. அவருக்கு அந்த கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்துறாருங்க. அப்போ வரையும் கூட அவர் என்ன பண்றாரு? கடைசியில ஸ்தேவான் சொன்னது மாதிரியே தான் சொல்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்கள். கடைசி நிமிஷம் வரையும் கூட அவர் பிதாவினுடைய சித்தத்தை மரணத்தின் வழியாய் நிறைவேற்றி அவர் அதுல உண்மையுள்ளவராய் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த 5 விதத்தில் நம்ம உண்மை இருக்கணுங்க. மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த ரிவைவல் வேட மறந்துடாதீங்க. பாடுகள்ல உண்மையா இருங்க, சோதனையில உண்மையா இருங்க, காவல்களில உண்மையா இருங்க, உபத்திரவங்களில உண்மையா இருங்க, மரணத்துல உண்மையா இருங்க. நிச்சயமா 100% உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தருவார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். நல்ல பிதாவே, இந்த செய்தியை பார்க்கிற, கேட்கிற, இந்த வசனத்தை தியானிக்கிற, படிக்கிற, ஆண்டவரை கை கொள்ளுகிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படும், பெரிய காரியம் செய்யும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.